ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னென்னா, சிறுமலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. ஸோ இது பார்க்கவே என்ன சொல்கிறது, ஒரு குட்டி மலை, அவ்வளோ ஒரு அழகான மலை, இயற்கை நிறைந்த மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் நீங்கள் சிறுமலை போகிறீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டருங்க. வேறு ஊர்லேருந்து திண்டுக்கல் போகிறீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் நம்ம சிறுமலைக்கு வந்துடலாம். மொத்தமாக சிறுமலையில் 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுங்க. அந்த கொண்டை ஊசி வளைவு முக்கியமான வியூ பாயிண்ட்டு 17வது கொண்டை ஊசி வளைவில் தான் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தா உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக மலை தான் தெரியும். அங்கேருந்து அந்த வியூ பாயிண்டில் அந்த கீழேருந்து நம்ம அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த மலைப்பகுதியை பார்க்குறப்ப, சோலைகள் நிறைந்த அந்த மலைப்பகுதி, பசுமையான அந்த இடத்த பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையாலுமே இதெல்லாம் நேரில் போய் அனுபவிக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறுமலை அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைப்பகுதி ஃபுல்லாகவே 60,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே மலைப்பகுதி தான். அந்த மாதிரி அடர்ந்த மரங்கள் நிறையா இருக்கும். ஸோ இங்கே முக்கியமாக காஃபி பயிரிடுறாங்க. அப்புறம் தேன், பலா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுமலை வாழைப்பழம், அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த ஊரில். ஸோ அது இல்லாமல் நிறைய மூலிகை வகைகள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சுங்க. இங்கே சூப்பு, அந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே அந்த சூப்பு குடிக்காமல் நீங்கள் போகாதீங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இதை சிறுமலை வாழைப்பழம், அந்த தோல் தாங்க அப்படி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே சூப்பு குடிச்சிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த சிறுமலைக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு அம்சமும் இருக்குது. என்ன அப்படின்னா, சஞ்சீவி மலை அனுமான் தூக்கிட்டு போவார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கதை. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய பகுதி தூக்கிட்டு போகிறப்போ ஒரு சிறிய பகுதி கீழே விழுந்துருச்சு. அதுதான் சிறுமலை அப்படின்னு ஒரு சிறப்பு அம்சம் இந்த சிறுமலைக்கு இருக்குது. இதாங்க அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த ஃபால்ஸு. ஸோ இங்கே தண்ணி அதிகமாக இல்லை. நாங்கள் போன டைம், ஏன்னா ஜனவரினால மழை இல்லை, ஸோ தண்ணி அதிகமாக இல்லை. ஆனால் ஒருவேளை மழை நல்லா அந்த டைமிங்கில் வந்தோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸில் குளிக்கிறக்கோ இல்லை அங்கேருந்து தண்ணி அப்படியே வழிஞ்சு வர்றதுக்கோ பார்க்குறக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் சும்மா அங்கங்கே உட்காந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. இங்கே வெள்ளிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குது. அங்கே சிவன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு பழமையான சிவன் சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகலை, ஏன்னா பசங்களை இழுத்துட்டு மேலே அவ்வளோ ஹைட்டில் ஏறவும் முடியாது, டைமும் இல்லை அப்படின்றனால நாங்கள் அங்கே போகலை. ஆனால் அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலைப்பகுதி, அந்த வெள்ளிமலை பகுதியில் நிறையா சித்தர்கள் நிறைய பேர் தவம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வரலாற்று சொல்லுது. ஆனால் அங்கே உள்ள சிலை பார்த்தீங்க அப்படின்னா 500 வருட பழமையான அந்த சிலை, சிவன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பல்லுயிர் பூங்கா அங்கே போயிட்டோங்க. அதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின வீடியோவில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.